மயிலாடு படத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து இந்த படத்தோட தாக்கத்துலேருந்து பேசுறதுனால சொல்றேன். இது சரியா? இது தப்பா? இந்த முடிவு, இந்த பா இந்த 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 வடிவம், எளிய மக்களோட கடைசி ஆயுதம், எளிய மக்களோட கடைசி முடிவு, இதை இப்படி 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 முன்மொழியலாமா? இதை வைக்கலாமா? அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான விவாதத்துக்கு நாங்க தள்ளப்பட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, என்கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு என்னோட உதவி இயக்குனர்கள் வந்து ரொம்ப காரசாரமான விவாதத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க என்னைய. ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு பயங்கர டிஸ்கஷன். ஏன்னா நெறைய பேத்துக்கு இந்த முடிவு சரியா? அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு, இந்த படத்தோட முடிவுல. பட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த 2 படத்தையும் மண்டைக்குள்ள ஓட்டி ஓட்டி பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய தத்துவம், மிகப்பெரிய தத்துவமா நிலைநிறுத்தப்படக்கூடிய, ரொம்ப நிலையானதுன்னு சொல்லப்படக்கூடிய ஒண்ணு நம்மள வந்து அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கும்போது, அது வந்து ஒரு ஒரு வடிவமா இருந்துச்சுன்னா, அத எடுத்து அது ஒரு பில்டிங்கா இருந்துச்சுன்னா, அத உடைக்கலாம். அது ஒரு கேட்டா இருந்தா உடைச்சு திறக்கலாம். அது காத்து மாரி பரவிக்கிட்டு இருக்கும்போது, அது ஒரு பேர் இருளா இருக்கும்போது, அதை எப்படி வென்றெடுக்கிறது? அதை எப்படி திருத்துவது? அதை எப்படி மாத்துவது? அதை எப்படி ஜெயிப்பது? அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. எல்லாத்தையுமே நான் தான் குடுக்கணுமா? எல்லாத்தையுமே நான் தான் இழக்கணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விய என் அசிஸ்டன்ட் முன்னாடி வச்சாங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் இழக்கணும்? அப்படி ஒரு முடிவு இந்த படம் வைக்குதா? அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஒரு பேர் இருள் உன்னை சூழும்போது, நீ ஒரு பெரு வெளிச்சத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுற. இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த படத்தை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சமா தான் மயிலாடு படம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்குள்ள என்னதான் நடக்கும்? இந்த படம் இந்த முடிவு எப்படி தான் போகுதுன்னு நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இந்த படத்தோட முடிவு என்னைய ரொம்பவே தர்க்கத்துக்கு உள்ளாக்கிச்சு. அத நான் ஏத்துக்கணுமா? ஏத்துக்க கூடாதா? அப்படின்னு சொல்லி.